நிகழ்தகவு. நள்ளிரவில் மூதாட்டியின் வீட்டுக் கதவை தட்டிய இளைஞர் தண்ணீர் கேட்பது போல் நடித்து மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை. மூதாட்டியின் அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர். கண்ணிமைக்கும் நேரத்தில் சிட்டாக பறந்து சென்ற கொடூரன். மூதாட்டியை சித்திரவதை செய்த கொடூரன் சிக்கினானா? நடந்தது என்ன? நடு ராத்திரி சிருங்காவூர் ஏரியால உள்ள ஒரு வீட்டில இருந்து என்ன விடுடாங்கிற அலறல் சத்தம் பலமா கேட்டிருக்கு. என்னாச்சு, இந்த நேரத்துல யாரு இப்படி கத்துறாங்கன்னு அக்கம் பக்கத்துல குடியிருக்கிறவங்க ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அப்ப அந்த வீட்டில இருந்த மூதாட்டியோட ஆடைகள் எல்லாம் கிழிஞ்சு மயக்கத்துல இருந்திருக்காங்க. அதை பார்த்து பதறுன அக்கம் பக்கத்தினர் சிலர் மயங்கி இருந்த மூதாட்டியை மீட்டு பக்கத்துல உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடி இருக்காங்க. அத்தோட நைட் ஷிஃப்ட் போயிருந்த அவங்களோட மகனுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. அம்மாக்கு என்னாச்சு தெரியலன்னு பதறி அடிச்சிட்டு ஓடி வந்திருக்காரு அந்த இளைஞர். மயக்கத்துல இருந்து கண் முழிச்சதுக்கு அப்புறம் தாய் சொன்ன விஷயம் இளைஞரை அதிர வச்சிருக்கு. அடுத்து மூதாட்டியோட மகன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க மூதாட்டி கிட்ட என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி விசாரிச்சிருக்காங்க. சென்னை செங்குன்றத்துல இருக்க சிருங்காவூர் ஏரியாவை சேர்ந்த 76 வயதான மூதாட்டியோட கணவர் உடம்பு சரியில்லாம சில வருஷங்களுக்கு முன்னால இறந்து போயிட்டார். இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கார். இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்க சுகுமார் தினமும் நைட் ஷிஃப்ட் போயிடுவார். இரவு நேரத்துல அந்த மூதாட்டி மட்டும்தான் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அப்படி 8ஆம் தேதி வழக்கம் போல மகன் வேலைக்கு கிளம்பி போயிருக்கார். மூதாட்டி மட்டும் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அப்ப நடு ராத்திரி 12:30 மணிக்கு யாரோ வீட்டு கதவை தட்டுற சவுண்டு கேட்டிருக்கு. இந்த நேரத்துல யாரு வந்திருக்காங்கன்னு கதவை திறந்திருக்காங்க அந்த மூதாட்டி. அப்ப வீட்டு வாசல்ல 26 வயது இளைஞர் ஒருத்தன் நின்னுட்டு இருந்திருக்கான். என்னப்பா வேணும், எதுக்காக இந்த நேரத்துல வீட்டு கதவை தட்டுறன்னு அந்த மூதாட்டி கேட்டிருக்காங்க. ரொம்ப தண்ணி தாகமா இருக்குமா, கடைகள் எதுவும் ஓப்பன்ல இல்ல, கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்கன்னு சொல்லி இருக்கான் அந்த இளைஞன். சரி இருப்பா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிருக்காங்க மூதாட்டி. அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள புகுந்து கதவை பூட்டின இளைஞன் மூதாட்டி போட்டிருந்த நகைகளை எல்லாம் கேட்டு டார்ச்சர் பண்ணி இருக்கான். நான் போட்டிருக்கிறது எல்லாம் கவரிங் தாப்பான்னு அந்த மூதாட்டி சொல்ல, சரி நான் சொல்ற மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்லி மிரட்டி இருக்கான் அந்த இளைஞன். மது போதையில நகைகளை கொள்ளையடிக்க போன இளைஞனுக்கு மூதாட்டியை பார்த்ததும் காமவெறி தலைக்கு ஏறி இருக்கு. இரவு நேரங்கிறதால இதுதான் சரியான சான்ஸ்னு நினைச்ச இளைஞன் மூதாட்டியை கீழே தள்ளி பாலியல் வன்கொடுமை செய்ய பார்த்திருக்கான். தன்னால முடிஞ்ச அளவுக்கு இளைஞன் கிட்ட போராடி இருக்காங்க மூதாட்டி. மது போதையில நிதானத்துல இல்லாத அந்த இளைஞன் மூதாட்டியை சின்ன பின்னமாக்க பார்த்திருக்கான். ஆனா மூதாட்டியோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்ததை பார்த்து பயந்து அந்த இளைஞன் தப்பிச்சு ஓடி இருக்கான். வீட்டுல தனியா இருந்த மூதாட்டி கிட்ட அத்துமீறினது யாருங்கிறத கண்டுபிடிக்க போலீஸ் அந்த ஏரியால உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணாங்க. அதுல மூதாட்டி வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் தலை தெரிச்சு ஓடி போன காட்சி பதிவாகி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடத்தின விசாரணையில அந்த இளைஞன் மணலி பஸ் ஸ்டாண்டு வழியா நடந்து போறது தெரிய வந்திருக்கு. அடுத்த நொடியே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் இளைஞனை அதிரடியா கைது செஞ்சு அல்லேக்கா ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரணையில அவன் பேரு சந்துருங்கிறதும் வேலை வெட்டிக்கு போகாம திருட்டு வேலைகள்ல ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு சந்துரு மேல பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு.